வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிளாக் கார்ட் ஜிகே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி 28ஆம் தேதி நம்ம கேமுக்குள்ளே புதுசாக ஒரு ஃபேடட் வீல் ஈவெண்ட் வந்திருக்கு. அது என்ன, அது மட்டும் இல்லாமல் நம்ம OB54 அப்டேட் ஜூன் 24ஆம் தேதி வரப்போகுது. அதில் நம்ம கேம்லேருந்து 2 விஷயத்தை அடியோட தூக்க போகிறாங்க. அப்புறம் அது கூடவே நம்ம பார்த்தீங்கன்னா வரப்போகிற ஜூன் மாதத்தோட பூயா பாஸ் பற்றின ஃபுல் ரிவ்யூவை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Let's go get this son of a bitch. ஃபஸ்ட்டாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஃபேடட் வீல் ஈவெண்ட்டில் நமக்கு குதிரைக்கான ஒரு ஸ்கின்னு கொடுத்துருக்கான். இந்த குதிரைக்கான ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு யூனிக்கன் ஸ்டைலில் குதிரையோட ஸ்கின் நல்லாவே இருக்குது. வாய்கிட்ட மட்டும் கொஞ்சம் டொக்குழுந்த மாதிரி இருக்குது. ஓவராலாக இது ஒரு நல்ல ஸ்கின்னு தான். ஓகே, இப்போ நம்ம இந்த ஈவெண்ட்டில் ஏதாவது நமக்கு லக் இருக்குதான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 ஐட்டத்தை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 9 டைமண்ட் ஸ்பின்னை கொடுத்துருவோம். இதில் குதிரையை நம்ம கொடுப்பானான்ட்டு ஒரு 9 டைமண்டுக்கு என்ன கொடுத்துருக்கான், குதிரைக்கிட்ட நிப்பாட்டு பேராசூட் ஸ்கின்னு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா தான் இருக்குது. ஆட்டினெல்லாம் போட்டிருக்கேன், ஆனால் எந்த பையனும் இல்லையே. அதான் டிசைனாக டைவ் அடிக்கிற மாதிரிலாம் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் யாராவது பேராசூட்லாம் யூஸ் பண்ணுவானா? சரி, அடுத்ததுபடியாக 19 டைமண்டில் ஏதோ குதிரையை கொடுத்துருவானா. பேக் பேக்கு ஆல்ரெடி எங்கிட்ட இது இருக்குதுல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறீங்க? 5 FF டோக்கனுக்கு 19 டைமண்டா? அதுக்கு நான் கோல்டு வவுச்சர்லேயே ஸ்பின் பண்ணிட்டு போயிடுவேன். இதுக்கு மேலே இந்த ஈவெண்ட்டில் நம்ம ஸ்பின் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. ஸோ நம்ம அடுத்த விஷயத்தில் போய் பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் கேமில் நியூஸில் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். வர 24ஆம் தேதியிலிருந்து, அதாகப்பட்டது OB54 அப்டேட்டுக்கு அப்புறம் நம்ம கேமில் இருந்து கோல்டு ராயல் வவுச்சரும் லக்கி ராயல் வவுச்சரும் தூக்க போகிறாங்க. அதுக்கு பதிலாக கோல்டு வால்ட் வவுச்சர்னு ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. அது ஒன்றுமே இல்லை, இந்த 2 ஈவெண்ட்டையும் ஒன்றா பண்ண போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பண்டிலும் கன் ஸ்கின்னும் இருக்கும். இதுக்கு அவன் பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கிற மாதிரி 2ஆகவே வச்சுக்கலாம். இந்த ஈவெண்ட் 24ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும் போது நீங்கள் ஒரு லக்கி ராயல் வவுச்சர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு கோல்டு வால்ட் வவுச்சராகவும், அதே மாதிரி 3 கோல்டு ராயல் வவுச்சர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு கோல்டு வால்ட் வவுச்சராகவும், வழக்கம் போல் 1000 FF கோல்டு காயினுக்கு ஒரு கோல்டு வால்ட் வவுச்சரும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம கேமில் பழைய ஃப்ரீ ஃபயர் ஞாபகார்த்தமாக இருக்கிறதே இந்த கோல்டு ராயில், வெப்பன் ராயில், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். இதையும் நிப்பாட்டிட்டு நம்ம பழைய ஃப்ரீ ஃபயரை இவன் அடியோட முடிக்க பார்க்குறான். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூடவே இந்த எவோ ஆக்சஸ்னு ஒன்று இருக்குதுல்ல, அதுவும் ஜூன் 24ஆம் தேதி அப்டேட்டுக்கு அப்புறம் இனிமேல் இருக்காது. அது யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனாலே அவன் தூக்குறான்னு நினைக்கிறேன். சரிங்க, அடுத்தது மெயினான விஷயமான ஜூன் மந்த்துக்கான பூயா பாஸை பற்றி பார்த்துடலாம். நம்ம அடுத்த பூயா பாஸோட பேர் ஸ்டெல்லா ட்வின்ஸு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பூயா பாஸ் 400 டைமண்டும், ப்ரீமியம் ப்ளஸ் 900 டைமண்டும் வரும். ரெண்டுத்துக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. 50 லெவல் மட்டும்தான் கொடுப்பான். அதனால் எந்த யூஸும் இல்லை. அதனால் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நமக்கு ஃபஸ்ட்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட் ஈகிளுக்கான ஸ்கின்னு, அது போக ஒரு லேடி பண்டில் கொடுத்துருவாங்க. லேடி பண்டில் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு ஆவரேஜான பண்டில் தாங்க. ஒன்றும் இந்த பூயா பாஸே ஒன்றும் ஆஹா ஓஹோங்கிற மாதிரியெல்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இருந்தாலும் இந்த இதில் ஒர்த்தான இதானே இந்த டெசர்ட் ஈகிளுக்கு ஒரு ஸ்கின்னு தரான். அதை வேணால் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு பவரும் கொஞ்சம் மொக்க பவர் தான். ரீலோட் ஸ்பீடும் மேகசீனுன்னு ஒரு மொக்க பவர் தான். மற்றபடி இதிலெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது லெவல் 20 பார்த்தீங்கன்னா ஒரு பேனரு, அப்புறம் ஒரு பைக்குக்கான ஸ்கின்னு. அதுக்கும் எஃபெக்ட் எல்லாம் எதுவுமே கொடுக்கல, சும்மா கொடுக்கணுமே கொடுத்த மாதிரி தான் இருக்குது. 30வது லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை போர்டு. இது வேணும்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது. ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிளில் ஒன்றும் அதுவும் சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் இல்லைங்க. எல்லாம் ஆவரேஜான பூயா பாஸ் தான் இது. அடுத்தது லெவல் 40 பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸு பொறுத்த வரைக்கும் இது என்னென்னா இந்த பழைய காலத்து ரதம் இருக்குமல்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்கான். கடைசியாக பார்த்தீங்கன்னா லெவல் 50 நமக்கு அந்த டெசர்ட் ஈகிளுக்கான ஸ்கின் இருக்குதுல்ல, அதை நமக்கு பர்மனண்டாகவே கொடுத்துருவாங்க. அது கூடவே ஒரு பேனர் அவதார் ஒன்று கொடுக்குறான். அதுக்கு அடுத்தது லெவல் 60 ஒரு பேனுக்கான ஸ்கின்னு. இதுவும் இந்த பூயா பாஸே ஓரளவுக்கு இப்போ மொக்கையாக தான் இருக்குது. நான் ரீசெண்டாக எந்த பூயா பாஸுமே போடல, ஏன்னா எல்லாமே ஓரளவுக்கு ஆவரேஜ் தான். லெவல் 70 இந்த ஷூக்கான ஸ்கின்னு கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த ஷூவை பார்க்கும் போது அந்த ஒரு எல்லோ கலர் ஷூ ஒன்று இருக்குமல்ல, அந்த ஃபுட்பால் ஷூ, அது மாதிரியே இருக்குது பார்க்குறக்கு. இதுவும் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்கறனால நம்ம பூயா பாஸ் போடணும்னு இது வரைக்கும் எந்த அவசியம் இல்லை. அப்படியே ப்ரீமியம் ரிவரில் பார்த்தீங்கன்னா பேக் பேக்கு. இது பேக் பேக் மாதிரி இல்லை, லூட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. இது எதுக்கு நம்ம பேக் பேக்குன்னு சொல்லி ஏமாத்துறான்னு தெரில. அடுத்தது பார்த்தீங்கன்னா 80வது லெவலில் ஒரு
கிரெனேடுக்கான ஸ்கின்னு வந்து ஓரளவுக்கு நல்லா அந்த ட்வின் எஃபெக்டில் நல்லாவே இருக்குது கிரெனேடுக்கான ஸ்கின்னு. அதுக்கு அடுத்தது லெவல் 90 பார்த்தீங்கன்னா க்ளோவால்கான ஸ்கின்னு தராங்க. இது வந்து ஒரு புக்கு டைப்பில் இருக்குது, ஆனால் நல்லா இல்லை, எனக்கு சத்தியமாக இதில் ஒன்றுமே பிடிக்கல. லெவல் 100 மேல் பண்டிலுமே ஆவரேஜ் தாங்க, இதில் எதுவுமே நல்லா இல்லைங்க. இந்த பூயா பாஸை யாரும் போடாதீங்க, எல்லாம் கடமைக்கேன்னு கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்கானே தவிர ஒன்றுமே ஒரு எஃபெக்ட் போட்டு ஒரு நல்ல ஒரு இதாகவே கொடுக்க மாட்டாங்களாம். இதெல்லாம் அவசரப்பட்டு ஆரம்பிச்சிட்டோமே, அதனால இது கொடுத்தாகணுமே அப்படிங்கிறக்காக கொடுக்குறான். இந்த மாதிரி பூயா பாஸ் எல்லாம் போட்டு நீங்கள் வந்து டைமண்டை வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் டைமண்ட்லாம் சேர்த்து வைங்க. ஏன்னா நம்ம கேமில் வந்து லெஜெண்டரி பண்டில்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் ஆக போகுது. அதை பற்றின வீடியோ உங்களுக்கு வந்து நாளைக்கு வரும். ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வரட்டா.